அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு தாட்ஸ் அட்ராசிட்டி அண்ட் நோ மைண்ட் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் நினைக்கிறேன். எண்ணங்களின் அனாவசியமான ஆக்கிரமிப்புகளும் மனம் அற்ற நிலையும். இந்த மனமற்ற நிலை என்று சொல்லும்போது அது எண்ணம் ஒடுங்கிய நிலையில்தான் ஏற்படும். நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த தாட் அட்ராசிட்டின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவனிச்சிருப்பீங்க, மூச்சை கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய உடலில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. எண்ணங்களை கவனியுங்கள், மூச்சை கவனியுங்கள் என்றெல்லாம் சொன்னால், மூச்சை கவனித்து கொண்டே இருந்தால், அதில் வலது மூக்கு இடது மூக்குன்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த கவனிக்கிற ஒன்று யார் என்று கண்டுபிடிச்சு கவனிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் அது நிச்சயமாக உங்களுடைய புற வழியாக கவனிக்க முடியாது. மூச்சு கவனிக்கும் போது நிச்சயமாக மூச்சை கவனிக்கும் போது அமையும். மூச்சை கவனிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எண்ணம் குறையாது. இந்த உலகத்தில் இருக்க எதிலிருந்து எதை கவனித்தாலும் இந்த முதல்ல இருக்க விஷயம் க்ளோஸ் ஆகிடும். அதில் மூச்சுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். மற்ற விஷயங்கள்லாம் ஒரு எண்ணத்தை கவனிச்சிங்கன்னா இன்னொரு எண்ணத்தை மறந்துடுவோம். உதாரணமாக வலி இருக்கும் உடம்பில், அந்த வலியை நம்ம தாங்க முடியாமல் இருப்போம்னு வச்சுங்களேன். ஆனால் அதே விஷயத்தை வலி இருக்கும்போதே ஒரு நமக்கு பிடித்த அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செய்தி, அந்த பேசும்போது மறந்துருப்போம், வலியை மறந்துருப்போம். அந்த மறத்தல் என்ற ஒரு நிகழ்வு நடக்குது பார்த்தீங்களா, அந்த மறத்தல் என்ற ஒரு நிகழ்வு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வலி இருந்திருக்கு, ஆனால் வலியை மறந்துட்டோம். அப்புறம் சொல்லப்போத செய்வோம், அப்பா உங்களோட பேசி முடித்தோன்னு மறுபடியும் வலி தெரியுதுன்றோம். அதே மாதிரி பசி பாருங்கள், பசி என்ற ஒரு ப்ராசஸ் பாடிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பாசம் என்ற ஒரு ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. பயம் என்ற ஒரு ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி காமம் என்ற ஒரு ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அன்பு என்ற ஒரு ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உண்மை என்ற ஒரு ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் உங்களுக்கு எண்ணங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் எப்படி ஓடுதுன்றதை அந்த எண்ணத்தினுடைய வேகம், அந்த எண்ணத்தினுடைய ஹைப்பர் டென்ஷனை வச்சு நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். இதில் பார்க்கலாம், ஈஜிலையும் பார்க்கலாம், பெட் ஸ்கேன்லேயும் பார்க்கலாம், இன்னும் எலக்ட்ரானிக் மைக்ராஸ் இஇஜிலையும் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் அது ஹெவியஸ்ட். பட் அது அவ்வளோ ஸ்பீடிலே இருந்துக்கிட்டு இருக்குமான்னு இல்லை. ஹார்ட் பீட்டை நீங்கள் உங்களுடைய எண்ணம் கலந்த நேரத்தில் ஹார்ட் பீட் அடிக்கிறது வேறு, உங்களுடைய டென்ஷன் கலந்து ஹார்ட் பீட் அடிக்கிறது நேரம் வேறு, உங்களுடைய ஆணவம் கலந்து ஹார்ட் பீட் அடிக்கிறது வேறு, உங்களுடைய கோபம் கலந்து ஹார்ட் பீட் அடிக்கிறது வேறு, உங்களுடைய பயம் கலந்து ஹார்ட் பீட் அடிக்கிறது வேறு. நம்மளுடைய என்ன சொல்கிறாங்க, நாடி பீட் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி பிரெயின் டெத்து வரும்போது அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த தாட் ப்ராசஸ் ஒன்லி த ஹோல் சிஸ்டம் ஆக்டிவேட்ஸ், இன்க்ளூடிங் யுவர் அப்சர்வேஷன் ஆஃப் எனிதிங் அண்ட் இன்டேக்கிங் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் திங்ஸ். அப்சர்வேஷன் எப்படி இருக்கோ அக்கார்டிங் டு தேட் தான் நடக்கும் உங்களுடைய. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதிலையெல்லாம் உங்களை ஆக்கிரமிக்கிறது என்னென்னா தாட். அதை அனாவசியமாக ஆக்கிரமிக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது. இப்போது உதாரணமாக நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு காரில் நீங்கள் சென்னை வரைக்கும் போகிறீங்கன்னு வச்சுங்க.
2 பக்கமும் வாகனங்கள் போய்கிட்டே தான் இருக்குது. இந்த வாகனங்களை ஒவ்வொன்றா கவனித்து நீங்கள் போகிறது இல்லை. ஆனால் வாகனங்கள் போய்கிட்டே இருக்குது, உங்கள் வாகனம் போய்கிட்டு இருக்கு. எளிமையாக புரிஞ்சுங்க. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஒரு பகுதி அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வேண்டியது, அகவழியாக உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்க. அகவழினா திருப்பி ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஐயோ நடந்துருச்சு, நடந்ததெல்லாம் காலையில் பூரா பார்க்குறீங்க, நடந்து முடிஞ்சதை நைட்டு ரீகலெக்ட் பண்ணுறீங்க. அப்போ எதெல்லாம் உங்களை மீறி நடந்தது, உங்களுக்குள்ளே நடந்தது, கட்டுப்பட்டு நடந்தது, அந்த எண்ணங்களை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னு பூரா உங்களால் புரிய முடியும். அப்போ தான் பார்ப்பீங்க, ஓஹோ நம்ம அந்த இடத்துல கமிட் பண்ணிட்டோம்னு. அப்போ ஒரு விஷயம், உங்களுடைய எண்ணங்களோடு நீங்கள் பயணம் பண்ணும்போது எங்கள் எண்ணங்களை நேர்மறையாக உங்களை ஆக்கிரமித்தா, எதிர்மறையாக ஆக்கிரமித்தா, அட்ராசிட்டியோடு ஆக்கிரமிச்சான்னு சொல்கிறத உங்களுடைய உணர்வுகளில் தான் இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, இந்த உலகத்தில் நாம் நான் ஒரு தீபக் சோப்ரா அழகாக சொல்லுவார், நாம் எதுவும் மற்ற, அதான் நான் ஜட்ஜ்மெண்ட், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன், அப்சர்வேஷன் வித்தவுட் எனி டைவர்ஷன், அப்சர்வேஷன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், இப்படி ஒவ்வொன்றா போடுங்க. பட் ஒன்று கேட்கும்போது அவங்க சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் தக்கபடி இதைத்தானே சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்கள் உடனே திங்க் பண்ண தொடங்கிறீங்க. அந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த யூடியூப்லாம் போடுறாங்க பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க, அதை ஸ்விஃப்ட் பண்ணிடாதீங்க, பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு வீடியோ போங்கன்றாங்கல்ல. அந்த இடம் தான் நீங்கள் உங்களுடைய பிரெயினுக்கு விஷயம். இந்த இடத்துல பிரெயினுக்கு என்ன செய்கிறீங்க, அவங்க பேசும்போதெல்லாம் தாட் எந்திரிக்கத்தான் செய்யும். உங்களுக்கு பிடிக்காத தாட்டு எந்திரிக்கும், உங்களுக்கு பிடிச்ச தாட்டு எந்திரிக்கும், அவங்க போகிற எதிர்மறை தாட்டு உங்களுக்கு பிடிபடும். அவங்க எதை நோக்கி செய்கிறாங்க, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களுடைய உச்சரிப்புலையும் செயல்லையும் மட்டும்தான் நீங்கள் அவங்க கேரக்டரை கண்டுபிடிக்க முடியும். அது கண்டினியூவஸாக செய்கிறாடா, உடனே செய்கிறானான்னு பார்க்கணும். இதை சுவாமிஜி அழகாக சொல்லுவாங்க, ஒரு முட்டாள் கூட அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒழுங்காக செஞ்சு முடிச்சு போடுவான், அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை. ஆனால் நமக்கு பிடிக்காத விஷயத்தையும் நமக்கு அதை பிடிக்கிறது மாதிரி ஆக்கிறது நல்லதுன்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. அதுக்கே இன்னும் வரலை, அந்த கன்வர்ஷனே வேணாம். நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, செயல்படுறது எல்லாமே எதுவுமற்று செயல்படுங்க. அந்த எதுவுமற்று செயல்படுவதற்குத்தான் உங்களுடைய மரபணு ரீதியாக உங்களுக்கு எது பிடிக்குமோ, நான் சொல்கிறது பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறது மட்டும் இல்லை, சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது கூட, ஒரு சாதாரணமாக ஒரு சைக்கிள் வாங்கும்போது கூட, சாதாரணமாக ஒரு நட்பை தேர்வு பண்ணும்போது கூட, சாதாரணமாக ஒரு கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது கூட, அது உங்களுக்கு பிடித்தன்னா உங்களுடைய உடலுக்கும் அறிவுக்கும் ஹெல்த்துக்கும் பிடிச்சதாக இருக்கும். டென்ஷன் ஆக்கி விட்டுறக்கூடாது. வாங்கும்போதே இலவசம் மாதிரி தெரிஞ்சு வாங்கிட்டு வீட்டுக்கு பார்க்கும்போது அது சிக்கலாயிடும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே எண்ணங்கள் ஆக்கிரமிக்கிறதுனால தான் அதை அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது 6000 30,000 எண்ணங்கள் வரை தினந்தோறும் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கான். இப்போ சாப்பிட்றதுல நமக்கு வேறங்க, சாப்பிடுகிறோம், போகிறோம், வர்றோம், இதெல்லாம் தானே. ஆனால் எண்ணங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அதை எப்போ நீங்கள் சால்வ் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறேன், அந்த அட்ராசிட்டி ஆஃப் எண்ணங்களை நீங்கள் எப்படி கவனிக்க முடியும்னா, நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கவனிக்கலாம், அல்லது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன்லேயும் நீங்கள் கவனிக்க முடியும். அந்த கவனித்தலில் தான், அந்த கவனித்தல் என்பது என்னமோ பெரிய சிக்கல் எடுக்காதீங்க. நேற்று ஒருத்தர் தப்பாக பேசிட்டாருன்னா திருப்பி நினைவுபடுத்துறதுக்கு தான், அங்கேயும் உங்களுக்கு மனம்தான் செயல்படும்.
நீங்கள் எப்படி வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து புறவழியாக இருக்கிறதெல்லாம் போதோ, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து ஆர்டர் பண்ணி மூளையிலேருந்து போதோ, அது மாதிரி அங்கே உள்ளே இருக்க சிஸ்டம் அதுதான் இன்டர்னல் நர்வஸ் சிஸ்டம். இன்டர்னல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு சென்சரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் ரொம்ப போக வேணாம். பட் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டம் வேணும்? ஒன்றும் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் போனனே அப்படின்னா ரீகலெக்ட் பண்ணுறீங்களா, அந்த நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுங்க. பெரிய சயின்டிஃபிக்காக போய் நுழைய வேணாம். அந்த ரீகலெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் பிடிபட்டுரும். ஸோ மறுபடியும் நம்மளுடைய எண்ணங்களுடைய அட்ராசிட்டியை வந்து நம்ம பார்க்குறத அந்த கவனிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கவனிக்கிறது வந்து எதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போய் இதுதான் ஆத்மா அப்படியெல்லாம் போகிற விஷயத்தை விட்டுறலாம். அது இப்போ நம்ம வேண்டியதில்லை. அதை வந்து அப்சர்வ்டு இதெல்லாம் பேசி பேசி உங்களை குழப்ப விரும்பலை. சம்திங் இஸ் வாட்சிங், சம்திங் இஸ் விட்னஸிங் வித் இன்னர் சைட், ஃப்ரம் தி இன்னர் சைட். அவ்வளோதான். அதோடு விட்டு நான் பேசுகிறேன் என்பதை, எப்படி பேசுகிறேன் என்பதை உணர்ந்தால் போதும். நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கணும். பிரெயினில் ஏற்கனவே நமக்கு டிஎன்ஏ மூலம் வந்தது இருக்கணும். நம்ம இது வரைக்கும் கலெக்ட் பண்ண அறிவு, ஆற்றல் எல்லாமே இருக்கணும். நம்முடைய ஆற்றலை எவ்வளவு தூரம் நம்ம எலிவேட் பண்ணியிருக்கோம், நம்ம விஷயங்களை எல்லாம், பேச்சுக்கலையாக இருக்கட்டும், எழுத்துக்கலையாக இருக்கட்டும், வரைவு கலையாக இருக்கட்டும், கணித கலையாக இருக்கட்டும், இசைக்கலையாக இருக்கட்டும், எந்த கலையாக 64 இதிலிருந்து தானே வெளியே வருது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பரதக்கலை பண்ணுறாருன்னா பரதக்கலையிலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் தானே இந்த பாடி லாங்குவேஜ் ஆகுது. இது இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த ஸ்டோர் பண்ணதுலேருந்து எப்படி இது ஃபயர் ஆகுது, இந்த ஃபயர் எப்படி புறவழிக்கு தக்கபடி ஆக்டிவேட் ஆகுது. இப்போ உதாரணமாக பரதம் ஆடும்போது அங்கே ஒரு மியூசிக் வேணும் இல்லைங்களா, மியூசிக் கட்டாயம் வேணும்ல, இசை. அந்த இசையினுடைய தாளத்துக்கு தக்கபடி, சுதிக்கு தக்கபடி இவங்க ஆக்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ எப்படி ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள், எது நாம் சேமித்து வச்சது. இதே மாதிரியே இந்த 60,000 எண்ணங்களில் வந்து நீங்கள் வந்து சரியாக உங்களுடைய லட்சியத்தை மட்டும் நீங்களாக இருந்து கரெக்ட் பண்ணலைன்னா மறுபடியும் மாட்டிக்கிறோம். பேச்சாக இருக்கும், எல்லாமே தகவலாக இருக்கும், செய்தியாக இருக்கும், ஆனால் மேட்ராகாது. கொஞ்சம் தயவு செய்து இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க. லேண்ட்லைன் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்ங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, 5G 6 7C, இன்னும் என்னென்ன வரப்போதுன்னு தெரியலைங்க. ஒரு வாட்ஸ்அப் ஆரம்பித்தோம்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கவங்க அடுத்த வினாடி உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. இது விஞ்ஞானம் தானங்க. இந்த விஞ்ஞானத்தை நமக்கு உணர வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனையும் கொடுத்து, இந்த உடலை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, நான் அதுக்குள்ளே கொண்டு போய் விடலை. ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இத்தனையும் உருவாக்கின, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அண்ட சாரங்கள் இருக்க அத்தனையும் உருவாக்கிய ஒன்று, அல்லது உருவாக்கிய போட்ட விதை ஒன்று அப்படி வச்சுங்க. அதுக்கு மேலே போகலை நான். அது வந்து அதுக்கு பிறகு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம இன்றைக்கி ஒரு வினாடியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே எண்ணங்கள் அப்படியே ஆக்கிரமிக்குது, அட்ராசிட்டி பண்ண. அந்த அட்ராசிட்டியை வந்து எராடிக்கேட்டே நீங்கள் பண்ண வேணாம், தானாக ஓடி போயிடும். அந்த தானாக ஓடும்போது மட்டும்தான் உங்களுக்கு நோ மைண்டு வரும், மனமற்ற நிலை வரும். அந்த மனமற்ற நிலை வரும்போது தான் நீங்கள் எண்ணம் எழுகும்போதே அது மனத்தை கட் பண்ணி வெறும் எண்ணமாக பரிசுத்தமாக வந்துடும். இப்போ எந்த எண்ணம் எழுந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரு எண்ணம் எழுந்தவுடனே மனம் எழுந்துடும். ஆமாம், அதுக்கு மனசுக்கு வந்து மனசுக்கு தனி கேரக்டர் கிடையாது. உங்கள் எண்ணத்தை அது இஷ்டத்துக்கு இழுத்து போகிறதுக்கு, அது இஷ்டத்துக்கு இழுத்து போகிறது, அவ்வளோதான். அப்படி வச்சுங்க. அது வேறு ஒன்றுமே நீங்கள் நினைக்க வேண்டியது. அது இஷ்டத்துக்கு இழுக்கும். அதுக்கு தெரியாது உங்களை கொண்டு போய் கீழே தள்ளி விடுதுன்னு சொல்லி. அதுதான் ஒரு மெட்டாஃபிசிக்கல் ஒரு வைப்ரேஷன்ஸ். அது இப்போ மனத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல,
உடலுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லும்ல, அறிவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, பேச்சுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, எழுத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல. நீங்கள் பார்க்குறீங்க, அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க மோனாலிசாவை இன்னைக்கு வரைக்கும். that vibrates you. likewise இந்த மனசை பற்றி நிறையா பேர் குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும். மனதை அடக்கிறோன்ற இல்லை, எண்ணத்தை உங்களுடைய லட்சியத்தின்பால் நேர்மறையாக நிறுத்திட்டீங்கன்னா, அந்த நேர்மறை என்ற உண்மையோடு நிறுத்திட்டிங்கன்னா மனம் தானாகவே அடங்கும். ஊட லேசாக விளையாடும். சாப்பிட உட்காரும்போது டேஸ்ட்டாக அப்படி ஹோட்டலில் உட்காந்துருக்க முன்னே அந்த அந்த அடுத்த டேபிள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அது டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்க. அப்படித்தானே இப்போ சைவத்தை பூரா அசைவ மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் உட்படத்தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வரும்ல, அது இல்லைன்னு சொல்லலையே. அதை நாம் எப்படி அடக்குவதுன்னு பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதெல்லாம் முடியவே முடியாது. இது வரைக்கும் முடியலை. சொல்கிறது இங்கே மனத்தை அடக்கினால் மனத்தை எப்படி அடக்கிறது, அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த எண்ணங்களுடைய அட்ராசிட்டியை உடைச்சிடணும். சார் நல்ல உடம்பு, உங்கள் உடம்பு சூப்பர் உடம்பு, 15 தடவை டிசென்ட்ரி போகுது, நீங்கள் என்ன மாத்திரை கொடுத்தாலும் நிற்கலை, அப்போ உட்காந்து சத்தம் போடுவீங்களான்னு பாருங்கள். அப்போ காமம் வருமானு பாருங்கள். இதையெல்லாம் கடந்து வக்கர புத்தி அதை விட்டுருங்க. அப்படியே உடம்புல இருக்க ஒவ்வொரு நார் சத்தும் தண்ணீர் சத்தையும் குறைய அப்படியே சுருண்டு கீழே விழுக சொல்லுமா இல்லையா? இதே மாதிரி தான் எண்ணத்தினுடைய அட்ராசிட்டி ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன்ல, பேசும்போதே எனக்கு உள்ளே ஓடும்போதே இந்த பேசுகிறேனே என்று எண்ணம் தொடங்கினோடனே அது ஓடும், இழுக்கும். ஒரு அடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை அடிக்கிறதுனா உடனே கம்பு வச்சுலாம் அடிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தினுடைய 1,00,000 மடங்கு பரிசுத்தம் மட்டும்தான். அப்புறம் மாயின்றது சைத்தான்றது இழுத்துக்கிட்டு போகிறான்றது அதெல்லாம் வேணும், அது இழுக்கத்தான் செய்யும். அதுதானே இந்த ரகசிய பட்டகம். பாருங்கள், உடலை கட்டமைப்பு தெரியுது, உணர்வுகள் தெரியுது, பசி வலி பாசம் காமம் பயமெல்லாம் தெரியுது, ஆற்றல் தெரியுது, எல்லாம் தெரியுது. அதோட மாயை கலந்துருக்குன்னு தெரியுது, அதோட மனம் கலந்துருக்கே. மாயையும் கண்டுபிடிக்க முடியலை, மாயையாச்சும் நம்பிக்கையிலையும் மூட நம்பிக்கையிலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். மனசு எப்படா எந்திரிக்குது, மனசு இழுக்குது. என்னுடைய மனசு சார் நினச்சி தான் வந்தேன், ஆனால் மனசு ஒரு மாதிரி சலனப்பட்டுருச்சு. எப்படி சலனப்படும்? அதுக்கு தான் அந்த சலனப்படுறதுக்கு காரணம்தான் என்னை பொறுத்தளவில் குழந்தையிலிருந்து 17 வயதிற்குள் சரி பண்ணவில்லை என்றால் இதுவரை யாரும் நடத்தவில்லை. எவனையும் மனசை கட்டுப்படுத்த வைக்கிறது என்ன மருந்தா? ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை மயக்க மருந்தை கொடுத்து படுக்க வச்சாதான். அதனால் இந்த எண்ணத்தினுடைய அட்ராசிட்டியை நான் பேச எனக்கு வந்த அனுபவத்தை தான் பதிவு பண்ணுறேன். ரொம்ப அட்ராசிட்டி பண்ணும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் மதுரையில், இப்போ சொல்லுது பெங்களூரில் போய் பண்ணிடு, சென்னையில் பண்ணிடு, உலகத்தை பூரா பண்ணிடு, அனைவருக்கும் இலவசம்னு போட்டு எல்லாம் சொல்லுது. மக்களை பூரா ஒரே நாளில் கவரேஜ் பண்ணிடு, எல்லாம் சொல்லத்தான் செய்யுது உள்ளிருந்து. அதுதான் அந்த மனம் அப்படி இழுக்கும். ஒரு சின்ன செய்தி சொன்னோன்னே ஏன் இது உடனே இதை பரப்பணும் சொல்லணும். அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இந்த பூமியில் எதை எடுத்தாலும் பௌதிகமாக இருக்கிற ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. இந்த நான் பேசுகிறேன்னா இந்த பேச்சு பதிகிறதுன்றது ஒரு பௌதீக கான்செப்ட். நான் இதை போய் ஒரு செவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்குரிய காலம் இடம் பொருள் காஸ் அண்ட் எஃபெக்டோடு நம்ம திங்க் பண்ணோம்னா தான் நீங்கள் இந்த எண்ணத்தினுடைய அட்ராசிட்டியை காலி பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் அண்ட் டைம். இதுக்கு அடுத்து சொல்லிட்டேன்ல முதல்ல, காஸ் அண்ட் எஃபெக்ட் தனி, ஸ்பேஸ் அண்ட் டைம். நான் நினைக்கிறேன் சீஃப் மினிஸ்டர் ஆயிரணும், எப்படி ஆக முடியும்னு நினச்சா தான் முடியாதே அப்படின்னு வரும். இல்லை முடியும்னா என்னான்னு வரும். இதை திருப்பி நம்ம அகமாக சிந்திப்பதில்லை. அப்போ தான் உங்கள் எண்ணத்தினுடைய அட்ராசிட்டிக்கு அடி விழுகும். எது வேணாலும் எழும்.
ஒரு பெண் அழகாக இருக்கான்னு பார்த்த உடனே எல்லாரும் அழகாக இருக்க ஆசைப்படுவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இன்றைக்கி ஏன் இத்தனை கோடி சேலைகள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்துச்சு? ஒருத்தரை பார்த்து பண்ணணும் தான், அதுக்காக வேணான்னு சொல்ல. பட் அதே மாதிரி அதெல்லாம் மனம் பண்ணது தான், நம்மளுக்கு போட்டு அழகாக இருக்குமோ? எல்லாம் தான், எல்லாம் நான் உட்பட எல்லோரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெளிவாக இருக்கணுன்றதுக்கு என்ன ஒரு வார்த்தை இல்லை, நீங்களாக நேர்முறையாக உங்களுடைய மரபணுவின் ஆக்கிரமிப்பில் அனாவசியப்படாமல் இருந்தால்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அங்கே தான் சுவாமிஜி இதை நீங்கள் எல்லாமே சுவாமிஜி சொல்லிட்டாங்க. உங்களுடைய லட்சியத்தோடு இருங்க, அந்த லட்சியமே வாழ்க்கையாக இருங்க, அதை கனவாக காணுங்க. உங்களுடைய மூளை, இதயம், தசைகள், நரம்பு எல்லா இடத்துலையும் அது பரவி இருக்கட்டும் சொல்லுங்கள். அதை தவிர சிந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. எப்போ இது வரும்? உங்களுக்கு ஏற்கனவே ஏறி வச்சு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ரை பூரா உடைக்கணுமா இல்லையா? உடைக்காமல் எப்படி வரும்? அந்த உடைக்கிறதுடைய விஷயத்தை தான் ஒரு பார்ட்டாக தாட்ஸ், அட்ராசிட்டி அண்ட் நோ மைண்டுன்னு ஒரு பார்ட்டு பேசுகிறேன். இது ஒரு ஸ்பார்க்கில் வந்தது. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.